சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துக்களை பெறும் நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொது மக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள யோசனைகள் அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேற்றுமாறு அந்த கட்சியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரத் பொன்சேகா அண்மையில் கட்சி தலைமையை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அவரை தொடர்ந்தும் கட்சியில் வைத்திருக்க கூடாது என்றும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியில் இருந்து நீக்குமாறும் கட்சி தலைமையிடம் அமைப்பாளர்கள் கோரியுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த வாரம் கூடவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தின் போது சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்றும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்திருந்தார். பண்டிகை காலங்களை இலக்காக கொண்டு குறுஞ்செய்தி மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்ட குறித்த குழு பல்வேறு வங்கிகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் அனுப்பப்படும் போலி செய்திகள் குறித்து பொதுமக்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் சைபர் குற்றவாளிகள் போலி இணையதளங்கள், சமூக ஊடக தளங்கள், குறுஞ்செய்தி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தனிநபர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றனர். பாவனையாளர்கள் செய்தியில் வழங்கப்பட்ட இந்த இணைப்புகளை அணுகுவதன் மூலம் அவர்கள் இது பல்வேறு வகையான நிதி மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் அண்மை காலங்களில் குறிப்பாக தேசிய மற்றும் மத விழாக்களை மையமாக வைத்து இவ்வாறான மோசடிகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. அடுத்த வருடத்தில் இருந்து 2 பருவங்களுக்கும் விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி அடுத்த மாதம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றார். தற்போது நாட்டில் உர தட்டுப்பாடு இல்லை, விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உரங்கள் கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். 2022 நாட்டிற்கு அதிக அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டு அரசாங்கம் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி விவசாயிகள் மிகவும் சிரத்தையுடன் பயிரிட்டதால் அரிசி இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளது. இந்த ஆண்டும் அரிசி இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் அரிசியை மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு அடுத்த மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள 8000 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் இது தவிர தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை 1070 உறுதிப்பத்திரங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்து நேற்று வவுனியா மாரகராம்பனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தில் தொழிற்சாலையின் பெரும்பாலான பகுதி தீக்கிரையாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீயினை கட்டுப்படுத்த நகரசபை தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது.
கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தவின் பணிப்புரைக்கு அமைய கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே.எம். திலக் ஜெயசுந்தர அரசு பல்கலைக்கழக அமைப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி கடிதம் ஒன்றை திங்கட்கிழமை அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி பல்கலைக்கழகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023-2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை எதிர்வரும் 10 நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளார். இந்த வாரத்துக்குள் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும். அவ்வாறு இல்லாவிடில் இந்த வாரம் முடிவடைந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு பின்னர் முடிவுகள் வெளியிடப்படும். மேலும் சாதாரண தர பரீட்சை முடிந்து 1.5 மாதங்களையே ஆன இந்த குறுகிய காலத்துக்குள் முடிவுகளை வெளியிட இருப்பதை கல்வித்துறையின் வெற்றிகரமான மைல்கல்களில் ஒன்றாகவே பார்க்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல இந்த ஆண்டு 3527 மையங்கள், 535 ஒருங்கிணைப்பு மையங்கள் மற்றும் 33 வட்டார சேகரிப்பு மையங்களில் நடத்தப்பட்ட சாதாரண தர பரீட்சைகளில் 4,52,979 பேர் தோற்றியிருந்தனர். மேலும் இவர்களில் 3,87,648 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 65,331 தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவர். நுவரெலியாவில் நேற்று காலை முதல் அதிக பனிமூட்டமான காலநிலை நிலவி வருவதால் வாகனங்களை மிக அவதானமாக செலுத்துமாறு சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையினை தொடர்ந்து நுவரெலியாவில் மழையுடனான காலநிலை தொடர்ந்து வரும் நிலையில் நேற்று காலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளக்ஃபுல் சந்தி, வெண்டிகோடர், பங்களாகத்து, நானூயா மற்றும் ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அது மாத்திரமன்றி வாகனங்களை செலுத்தும் போது தங்களுக்குரியதான பக்கத்தில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிரதேசத்தில் கல்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனுராதபுரம் பாதனிய வீதியில் மககல் கடவள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்கமுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து பாதனியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று வீதியில் பயணித்த மற்றும் ஒரு வாகனத்தை முன்னோக்கி செல்ல முயன்ற போது முச்சக்கர வண்டியானது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த சுவரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரும் நபரொருவரும் படுகாயமடைந்த நிலையில் கல்கமு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்த இனம் தெரியாத நபரொருவர் தம்பதியினர் மீது வாழ்வெடு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நவாலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த நபரொருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வாழ்வெடு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தில் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முச்சக்கர வண்டிகளில் சென்ற 10 பேரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் பதுளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் கான்ஸ்டபிள் பதுளை பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் சம்பவத்தின் போது இவர் தனது உறவினருடன் முச்சக்கர வண்டியில் வெளிக்கம் உள்ள பகுதிக்கு நீராட சென்றுள்ளார். இதன்போது முன் விரோதம் காரணமாக 4 முச்சக்கர வண்டிகளில் சென்ற 10 பேர் இவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
கன்வில்லு ஜல்தர பிரதேசத்தில் 16 வயது மாணவியை கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெண்ணின் காதலன் உட்பட 8 இளைஞர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கோமாகம பதில் நீதவான் பத்மஸ்ரீ ஜெயவர்தன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கற்பழிப்பு, வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்தல், கடத்தல் உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக கங்குவெல்ல போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். மன்னார் முருகன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முருகன் தொடருந்து கடவை பகுதியில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த விபத்து நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் இருந்து சென்ற தென்பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்தும் வவுனியா பகுதியிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் கற்கிடந்த குளம் கிராமத்திற்கும் இடையில் உள்ள தொடருந்து கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.